Swetha, welcome back to our channel Doodle Diary. So, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெசிபி வீடியோ பார்க்க போறோம். ரீசன்ட்டா வந்து இன்ஸ்டாகிராம்ல நான் பிரேக்ஃபாஸ்ட்க்கு கரி தோசை ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன் அப்படினு போஸ்ட் பண்ணிருந்தேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட கரி தோசை ரெசிபி கேட்டிருந்தீங்க. சோ, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. சோ, இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மூணு விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்ணனும். ஒன்னு என்னன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என் அம்மாவோட ஹெல்ப் இல்லாம நான் குக்கிங் vlog எடுக்கிறேன். பிகாஸ் எப்பவுமே அவங்க ஹெல்ப்போட தான் நான் குக் பண்ணுவேன். அப்பதான் ஏதாவது சொதப்பல் வந்தா கூட அவங்க அதை மேனேஜ் பண்ணிடுவாங்க. அடுத்தது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல்ல நான்வெஜ் ரெசிபி குக் பண்ண போறேன். நிறைய பேர் வெஜிடேரியனா நீங்க அப்படின்லாம் கேக்குறீங்க. நான் அப்படிலாம் இல்ல, நான்வெஜ்ஜும் சாப்பிடுவேன். சோ தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கரி தோசை இது வரைக்கும் ஒரு தடவை தான் குக் பண்ணிருக்கேன். இதுதான் என்னோட செகண்ட் டைம். சோ இதெல்லாம் மீறி இந்த ரெசிபி எப்படி வரப்போகுது அப்படின்னு தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். சிக்கன் கரி தோசை தான் செய்ய போகிறேன். நான் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். பிகாஸ் போனோட எடுத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சாப்பிடும் போது நடுவில் போன் வந்து கடிப்படும், அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இதை வந்து குக் பண்ணுறது எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் கீமா மாதிரி செஞ்சுட்டு தோசை மேலே போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ட்ரையாக வந்து குக் பண்ணிவிட்டு தோசை மேலே போட்டுக்கலாம். இல்லை சுக்கா மாதிரி செஞ்சு கூட தோசை மேலே போட்டுக்கலாம். ஆக்சுவலாக கரி தோசை செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட் சிக்கன் தான் குக் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2 வெங்காயம் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு தக்காளி, அடுத்து 2 கிரீன் சில்லி, நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். கரம் மசாலா, சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இங்கே பட்டை லவங்கம் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் வேறு எதுவும் தோசை மேலே போட்டு சாப்பிடும்போது சூட் ஆகாது. அடுத்து வந்து ஒரு முட்டை உடைச்சி வச்சுருக்கேன். அதுவும் தோசை மேலே போடுறதுக்கு தான். ஸோ சிக்கன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் குக்கரில் 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பட்டை கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பிரியாணி மசாலா பவுடராக அரைச்சது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஆனியன் வதங்கணும் அப்படின்னா அப்புறமா கூட நீங்கள் டேஸ்ட் பொறுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆனியன் நல்லா வதங்கட்டும். ஆனியன் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகாய் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் தக்காளி இதோட ரா ஸ்மெல்லாம் போயிட்டு கொஞ்சம் குக் ஆகிடுச்சு அப்படின்னா சிக்கன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் லைட்டாக வதக்கிட்டு மஞ்சள் தூள், சில்லி பவுடர், கரம் மசாலா இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா குக் ஆகிறதுக்கு ஃபியூ மினிட்ஸ் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ ஒரு 3 or 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட மசாலா கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. சால்ட்லாம் தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்து இந்த தண்ணியெலாம் வந்திருக்கும். இப்போ இதில் நீங்கள் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் க்ளோஸ் பண்ணி விசில் போடணும். ஸோ சிக்கன் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக குக் ஆகணும் அப்படின்னா 20 to 25 மினிட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வெந்துருச்சு. ஸோ தோசை மேலே சாப்பிடும்போது ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால பெப்பர் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். ஸோ இது ஹாஃப் சிக்கன் தான் நான் தோசை மேலே யூஸ் பண்ண போகிறேன். மீதி சிக்கன் கிரேவியாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சிக்கன் ப்ராசஸ் முடிஞ்சது. அவ்வளோதான், தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். ஸோ இதுதான் நம்ம ரெடி பண்ண சிக்கன். அடுத்து தோசை மாவு, நார்மல் மாவு தான். ஸோ எக்கு பார்த்தீங்கன்னா உடச்சி ஊற்றிருக்கேன். இதில் வந்து பெப்பரும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்க போகிறேன். அடுத்து வந்து கொஞ்சம் ஆனியன் இங்கே வச்சுருக்கேன் தோசை மேலே போட்டதுக்காக. ஸோ இப்போ தோசை தவாவில் ஆயில் நல்லா ப்ரஷ் பண்ணிக்கோங்க. தவா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுடுங்க. ஸோ தோசை வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸாக தான் இருக்கணும் அண்ட் திக்காக இருக்கணும். அப்போ தான் சிக்கன் போய் அது மேலே நல்லா மர்ஜ் ஆகும். ஸோ ரொம்ப தின் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது மேலே முட்டை உடச்சி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக்கு வந்து இப்படி தான் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். பட் கொஞ்சம் நேரம் கழித்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தோசையை சுற்றி லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக எக்கு பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் நல்லாவே தோசையை சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சிக்கன் பீசஸை நல்லா ஸ்ப்ரெட்டடாக ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் பீசஸ் பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலே குக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
இப்போ இதில் ஆனியன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டடாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடியில் தோசை ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இதை திருப்பிடலாம். இப்போ இதை ஒரு 2 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் ஃப்ளிப் பண்ணிட்டா முடிஞ்சுது. ஸோ இந்த சிக்கன் கலர்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி டார்க் ப்ரௌனாக இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா ஹாட்டாக இருக்கும் போதே சாப்பிட்டுடுங்க. அண்ட் கோகனட் சட்னியோட ரொம்ப நல்லா போகும். அப்படி இல்லைன்னா எம்டி சால்னாவோட ரொம்ப நல்லா சூட் ஆகும். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக கறி தோசை வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிஷ். ஸோ இது வந்து நானே சொன்னால் நல்லா இருக்காது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். எனக்கு செகண்ட் அட்டம்ப்ட்லேயே ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லா வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.